பிளீட்ஸ்க்கு வந்து நான் ஆல்ரெடி மார்க்கிங் கொடுத்துருக்கேன். ஸோ ஒரு மார்ஜின் மாதிரி ஸ்டார்ட் பண்றோம், ஒரு ஸ்கர்ட் மாதிரி நம்ம வந்து இமேஜ் பண்ணோம்னா சைட்ல வரது ஒரு 1/2 இன்ச்சஸ் கொடுத்துருக்கேன், இங்க ஒரு 1/2 இன்ச்சஸ் கொடுத்துருக்கேன். மேல வந்து பேஸ் பேண்ட் இல்லைன்னா பாடிஸ் அட்டாச் பண்ண போறீங்கன்னா அதுக்கான 1/2 இன்ச்சஸ் கொடுத்துருக்கேன். கீழே வந்து நம்ம ஹெம்லைன் நம்ம எவ்வளவு வேணா சீம் கொடுத்துருப்போம், 1.5 இன்ச் கொடுத்துருப்போம் இல்ல 1/2 இன்ச் கொடுத்துருப்போம். இப்ப நான் இங்க வந்து ஃபர்ஸ்ட் ஹெம்லைனை வந்து முடிச்சுக்கிறேன், கான்ட்ராஸ்ட் கலர் போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். சோ இப்ப ராங் சைடு எடுத்துக்கோங்க, இதுதான் என்னுடைய ரைட் சைடு. ரைட் சைட்ல தான் நம்பர் பிளேஸ் பண்ணிருக்கணும், ரைட் சைடு ஆஃப் கிளாத்ல தான் எப்பவுமே நம்பர் பிளேஸ் பண்ணிருக்கணும். இப்ப ராங் சைடு திருப்பிட்டு இதுல வந்து நான் வந்து ஹெம்லைன் முடிச்சுக்கிறேன். ஹெம்லைன் வந்து நான் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு 1/2 இன்ச்சஸ் மடிச்சுக்கிறேன், திருப்பி ஒரு 1/2 இன்ச்சஸ் மடிச்சுக்கிறேன். இங்க ஸ்டிச்சஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இருந்து இந்த எட்ஜ்ல வந்து ஹெம்லைன் நம்ம எப்பயும் மடிக்கிற மாதிரி மடிச்சுக்கலாம். ஹெம்லைன் வந்து ஃபர்ஸ்ட் முடிச்சுக்கிறோம். அப்படின்னா இப்ப வந்து ப்ளீட்டிங் வந்து நான் வந்து 1ல இருந்து 2 எடுத்து வரும். சோ அதுக்கு நான் என்ன பண்ண போறேன்னா இந்த நம்பர் 1 பிளேஸ் இருக்கு இல்லையா, இதுக்கு குடிச்சுக்கிறேன், இதை தூக்கி 3 மேல வைக்கணும். சோ அப்பனா 2வை இன்டேக் ஆஃப் பிளீட்ஸ் வாங்க. அப்படின்னா உள் வாங்குறது, ஒரு அளவை வெளியே நான் காட்டணும்னா உள்ள ஒரு மடிப்பு கொடுக்குறோம் இல்லையா, உள் மடிப்பை தான் இன்டேக் ஆஃப் பிளீட்ஸ் சொல்லுவோம். நம்பர் 1 எடுத்து 2வை விட்டுட்டு 3 மேல பிளேஸ் பண்றோம். பிளேஸ் பண்ணும்போது ஹெம்லைன் இருக்குமே அந்த ஃபோல்டிங் கரெக்டா வருதா பாத்துக்கோங்க. ஓகே, இது ஃபர்ஸ்ட் ப்ளீட் நம்பர். இது அப்படியே கிராஜுவலா நீங்க ஸ்டிச் பண்ணிட்டே வரலாம். பிகினர்ஸா இருந்தீங்கன்னா பெல் பெயின் போட்டு கூட நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். இப்ப பாருங்க 1 எடுத்து 2வை விட்டுட்டேன், 2வை விட்டுட்டு 3 கிட்ட வச்சுட்டு இந்த இடத்துல நான் ஒரு பின் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா 4 வந்து 5யை விட்டுட்டு 6 மேல பிளேஸ் பண்ணணும். சோ 4 5யை விட்டாச்சு, 6 மேல பிளேஸ். இது கீழே இருக்கு, அந்த மடிப்பு எடுத்து விடுங்க. சில மெட்டீரியல்ஸ் வந்து நம்மளுக்கு தெரியாது, அந்த ஃபோல்டிங் வந்து கடைசிக்கு வருதான்னு பாத்துக்கணும். இப்ப நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 7 எடுத்து 8ை விட்டுட்டு 9 மேல பிளேஸ் பண்ணணும். சோ 7 8 மடிக்கிறீங்க, 9 மேல பிளேஸ் பண்ணுங்க. சோ இந்த மாதிரி பண்ணும் போது ஈவனா வரும் உங்களுக்கு. அந்த ஸ்கர்ட் வந்து அந்த விசிறி மடிப்பு பண்ணுவாங்க இல்லையா, எங்கேயுமே உள்ள எடுக்கும் போது ரேண்டமா சில பேர் பண்ணுவாங்க, மார்க்கிங் இல்லாம அப்படியே ரேண்டமா மடிக்கும் போது ஒரு வித்து வந்து பெருசா இருக்கும், ஒரு வித்து வந்து சின்னதா இருக்கும். பட் நம்ம என்ன பண்ண போறோம்னா ஈவனா வரணுன்றதுனாலதான் ஈவன் நம்பர்ஸ் ஒரே இன்ச் கேப்ல நம்ம கொடுக்கணும். இப்ப நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 10 எடுத்துட்டு 12 மேல பிளேஸ் பண்ண போறோம். 12 எடுக்கிறேன், 10 எடுத்து 12 மேல பிளேஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து 13 எடுத்து 15 மேல பிளேஸ் பண்றோம். கரெக்டா? சோ எனக்கு இங்க என்ன நம்பர்ஸ் இருக்கோ அதற்கு தான் நான் ட்ரை பண்ணிருக்கேன். இதேதான் உங்களுடைய பேஸ் ரவுண்டுக்கு எவ்வளவு நம்பர்ஸ் வந்திருக்கோ அதே மாதிரி நீங்க வந்து பிளேஸ் நம்பர்ஸ் கொடுக்கும் போது இப்ப எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த சைடு 1/2 இன்ச் சீம் கரெக்டா இருக்கு. பட் இங்க வந்து எனக்கு எக்ஸஸ் இருக்கு, 1 இன்ச்சுக்கு அதிகமா இருக்கு. ஆனா அதை எடுத்து நான் என்ன பண்ண முடியும், 1 இன்ச் இருக்கு ஆனா அதை நான் மடிக்கவும் முடியாது, ஏன்னா உள்ள வந்து சீம் வந்துருச்சு. அப்ப என்ன பண்ணலாம், இந்த இடத்த வந்து சின்ன பிளீட்டா நம்மளா கொடுத்து அந்த ஃபில் பண்ணிக்கிறது. ஒரு எண்ட் சப்போஸ் ஈவனா உங்களுக்கு வந்துடும். 1 இன்ச் நீங்க சீம் இல்ல 3/4 இன்ச் சீம் நீங்க சைட்ல கொடுக்குறீங்க, மார்ஜினா கொடுத்துட்டீங்கன்னா உள்ள எடுக்கிற அளவு வந்து ஈவனா வந்தது அப்படின்னா கரெக்டா அந்த பிளீட்டு முடியும். இப்ப இந்த மாதிரி அன்ஈவனா இருக்கு, ஏன்னா நான் ப்ராப்பர் மெஷர்மெண்ட் எடுக்கல, ரஃபா ஒரு மெஷர்மெண்ட் எடுத்துட்டேன். அப்ப அதுக்கு 1 இன்ச் போக மீதி இருக்கிற நான் எப்படி காம்போசிட் பண்ணுவேன்னா இந்த எக்ஸஸ சின்னதா இவ்வளவுதான் இந்த மார்ஜின் தாண்டி போகக்கூடாது. அப்ப என்ன ஆகும், இங்க இருந்து பார்க்கும்போது ஈவனா வரும். இது சைட்ல போயிடும், உங்களுக்கு அது தெரியவும் தெரியாது. இதுதான் ஃப்ரண்ட்ல வரப்போகுது. கைக்கு பண்ணாலும் சரி, பாடிஸ்க்கு பண்ணாலும் சரி, எங்க இருந்தாலும் இந்த லாஸ்ட் எட்ஜ் வந்து இது கூட இன்னொரு பார்ட் வந்து ஜாயின் ஆக போகுதுன்னு, அப்ப இது வந்து சைட்ல போயிடும். இப்ப இங்க ஸ்டிச்சிங் வந்து பாத்தீங்கன்னா இந்த 1/2 இன்ச் கொடுத்தோம் இல்லையா, அந்த 1/2 இன்ச்சுக்கு தான் நம்ம அந்த லைன் மேலே தைக்க போறோம். சோ இது ஸ்டார்ட் பண்ணிட்டோம். சீம்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்ப ஃபர்ஸ்ட் ப்ளீட் வரும்போது பின் எடுத்துக்கலாம், மூவ் பண்ணிக்காதீங்க. எடுத்துட்டீங்கன்னா அது உள்ள இருக்க இன்டேக் பொசிஷன் மாறிடும். இப்ப நான் இது வந்து சின்ன கிளாத் இருந்ததுனால ஃபுல்லா என் கண்ட்ரோல் இருக்கு. இப்ப பெரிய ஸ்கர்ட் எல்லாம் இருக்குன்னா உங்களுக்கு மேல இருக்கும், இவ்வளோத்தையும் நீங்க என்ன பண்ணீங்க, ஒரு 3 ப்ளீட்ஸா இல்ல ஃபோல்ட் எவ்வளவு பண்ண முடியும் இந்த கையில அந்த பொசிஷன் மார்க் அது வரைக்கும் நீங்க வந்து பின் எடுக்காம வச்சுக்கீங்க. பிகினர்ஸா இருந்தா இப்படி பண்ணலாம், நல்லா தெரியும் எனக்கு ஸ்டிச்சிங் ப்ராக்டிஸ் இருக்கு அப்படின்னா இந்த பெல் பின் பண்ணவே மாட்டாங்க, அப்படியே அந்த நம்பர் பேசிங்க கையிலேயே மார்க் பண்ணிட்டே போவோம். பட் நம்மளுக்கு பர்ஃபெக்ஷன் வேணும், நம்மளும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி பண்ணணும் அப்படின்னா இந்த சின்ன சின்ன விஷயம் ஃபாலோ பண்ணாவே போதும். இப்ப இது நம்மளுக்கு முடியும். இப்ப இதுதான் ரைட் சைடு ஆஃப், அதாவது துணியோட நல்ல பக்கத்துல பாத்தீங்கன்னா இப்படிதான். இதுல நீங்க வந்து எப்படி பண்ணலாம்னா இப்படி பண்ணிட்டு ஜஸ்ட் திருப்பி அதே ஆர்டர்ல வச்சு ஒரு அயன் பண்ணிடும். அப்பதான் அந்த லாஸ்ட் ஹெம்லைன் இருக்கு அந்த மடங்க செய்யும். மடங்காம இருந்ததுன்னா இப்படி கிரிஞ்சிட்டு இருந்தா அது நல்லா இருக்காது.
எப்பவுமே இன்னொன்னு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு லாங் ஸ்டிச் பெரிய சைஸா வச்சுப்பாங்க. ஸ்டிச்சோட சைஸ் வந்து பெருசா வச்சுட்டு இங்க இருந்து ஒரு 5 இன்ச் வச்சுப்பாங்க ஹெம்லைன்ல இருந்து வச்சுட்டு ரஃபா இந்த மடிப்பு எங்க வருதோ இப்ப இங்க பின் பண்ண மாதிரி அங்கேயும் பின் பண்ணிக்கணும். பின் பண்ணிட்டு நீங்க அதை வந்து ரஃபா போடும் போது நீங்க கிஃப்ட் பண்றீங்க இல்ல நீங்க வந்து கொஞ்ச நாள் கழிச்சுதான் நம்ம வந்து அதை போட போறோம் அப்படின்னா அயன் பண்ணா கூட உங்களுக்கு வந்து மடங்கிடும். இப்படியே வச்சு இந்த இடத்துல ஒரு 5 இன்ச்சுக்கு தள்ளி மேல இருந்து ஒரு 5 இன்ச்சுக்கு தள்ளி பெரிய சைஸ்ல நீங்க வந்து ஸ்டிச் பண்ணி இது வந்து புட்டிக் ஃபினிஷிங் சொல்லுவாங்க. கஸ்டமர் வர இருக்கும் அவங்க தச்சு ரெடி பண்ணிட்டாங்க, மேல எல்லாம் ரெடி பண்ணியாச்சு, கீழே வரும்போது விரிஞ்சிட்டு வரக்கூடாது, அந்த பார்க்கும் போது நீட்டா தெரியணும். அயன் பண்ணாலும் டெம்பரவரி தான். அந்த ப்ளீட் வந்து நீங்க எடுக்கும் போதோ இல்ல பிளேஸ் மாத்தும் போதோ என்ன ஆயிடும், கலைய செய்யும். அப்ப கஸ்டமருக்கு கொடுக்கும் போது என்ன ஆகும், நீட்டா இருக்காது. அப்ப என்ன பண்ணுவாங்க, டெய்லர்ஸ் இங்க மேல எப்படி ஒரு ஸ்டிச் கொடுத்தாங்களோ அது ஒரு ரஃபா மேல வச்சு ஸ்டிச் சைஸ் வந்து பெருசா வச்சுக்கணும், பிரிக்கிற மாதிரி வச்சுக்கணும். வச்சுட்டு இங்க இருந்து ரஃபா ஒரு ஸ்டிச் கொடுத்து வைக்கணும். ஏன்னா இதுவே விரிஞ்சு வைப்பாங்க. அது அந்த பெனிஃபிட் போட்டு நீங்க அப்படியே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அது அப்படியே இருக்கும் அதே ஆர்டர்ல. இப்ப இது என்ன பண்ணுவாங்க, ஃபுல் ஸ்கர்ட் இந்த மாதிரி ரெடி பண்ணிடுவாங்க. ரெடி பண்ணிட்டு அப்படியே வச்சிருப்பாங்க. இப்ப கஸ்டமர் வரும்போது என்ன பண்ணுவாங்க, அந்த டைம்ல இன்னொரு வாட்டி ஒரு அயன் பண்ணிட்டு ஜஸ்ட் அவங்க எப்ப கட்ட போறாங்களோ அவங்களே கஸ்டமர் இதை மட்டும் பிரிச்சு விட்டீங்கன்னா ஃபங்க்ஷன் போறதுக்கு அந்த ப்ளீட்டோட அது அழகா அப்படியே நீட்டா இருக்கும். இப்ப ஆஃப்டர் வாஷ்க்கு அப்புறம் எப்படி மெயின்டைன் பண்ணணும்னா திருப்பி அயன் பண்ணும் போதும் கீழே இதுக்கு நேரா ஒரு பெல்பின் பண்ணிட்டு ஃபுல்லா பெல்பின் பண்ணிட்டு இதுமாதிரி ரஃபோ ஸ்டிச்சை போட்டு உள்ளே எடுத்தது போகும்போது அந்த ரஃப் ஸ்டிச்சை பிரிச்சு விட்டீங்கன்னா நீட்டா. ப்ளீட்டுக்கு அதுதான் லாஸ்ட் இருக்கே வேணும்னா இல்ல மேம் ஒன்னும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னா உங்களுக்கு இது கண்டிப்பா உங்களுடைய சீட் லைன் தாண்டி இது இருக்கு. ப்ளீட்டோட பர்ஃபெக்ஷன் எப்பவுமே இருக்கும், அது மாறாது. இங்க கீழே என்னாகும், இரெகுலரா என்னாகும், கசங்கும் இல்ல பிரிஞ்சு போகும். இந்த ப்ளீட்டோட இது விரிஞ்சு வர்றதுதான். ஓகேங்களா. இது பிரிக்காம போட்டா என்ன ஆகும் அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டா இருக்கும், நடக்கவும் முடியாது, தடுக்கிதான் விழுவா. ஓகேங்களா. இது ஒரு டெக்னிக். இந்த புட்டிக் பீஸ் சொல்றது நைட் பீஸ் பொறுத்த வரைக்கும் இவ்வளவுதான் ப்ராப்பர்ட்டிஸ்.